அனைவருக்கும் வணக்கம். கிராமத்து முறைப்படி இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். வறுத்தரைச்ச மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் கண்டிப்பாக என் லைஃப்பை லீட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நான் இதோட இன்னும் கூட அதிகமான நல்ல நல்ல வீடியோஸ் நான் போடுவேன். மீனில் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் பி2, விட்டமின் டி அதிகமாகவே இருக்குதுங்க. வாரத்தில் 2 முறை மீன் சமைச்சு சாப்பிட்டு வரணும். குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 5-6 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வைங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 7-8 பல் பூண்டு தட்டி இதில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 2 ஸ்பூன் தாளிப்பு வடகு இதில் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு தக்காளி இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்த அந்த பவுட்ரு ரெடியாக இருக்குது. இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துடலாம். 2 தக்காளி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். இதுலேயே நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு, என்னுடைய மிளகால காரம் கம்மி, அதனால் இதில் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வதக்கி வச்சுருக்க இந்த கலவையில் நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை தூக்கி ஊற்றுங்க. புளி, வெங்காயம், தக்காளி மசாலா மூடி போடுங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. 10 நிமிஷம் கழித்து க்ளீன் பண்ணி வச்ச மீனை சேர்த்துருங்க. 1/2 கிலோ மீன் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்கள். மல்லித்தலை சேர்த்துருங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு ஒயிட் ரைஸோடு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.